இலங்கையில் தற்பொழுது ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் செம்மணியினுடைய படுகொலைகள் மற்றும் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அகழ்வு பணிகள். உங்களுக்கு தெரியும், 1996ஆம் ஆண்டு செம்மணியில் கிருஷாந்தி குமாரசுவாமி என்கின்ற 18 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பின்னர் அவருடைய சகோதரர், அயல் வீட்டுக்காரர், குடும்பம் என்று பலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச நேரடியாக சாட்சியம் வழங்கி இந்த கொலைகளுக்கு பின்னர், இந்த கொலைகளுடைய தண்டனையின் பின்னர் இதில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி நேரடியாக இராணுவ தரப்பை நோக்கி குற்றம் சுமத்துகின்றார். இதேபோல் 500 தொடக்கம் 600 வரையிலான நபர்களை நாங்கள் இங்கு கொன்று புதைத்திருக்கின்றோம், இதனை எங்களுக்கு கூறியவர்கள் அன்று அந்த இடத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இவர்களின் கைதின் பின்னர் அந்த உயர் அதிகாரிகள் தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் இடம்பெறவில்லை. அன்று அங்கு கடமையாற்றியவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் இன்றும் இராணுவத்தில் இருக்கின்றார்கள். சிலர் இராணுவத்தினுடைய பெரிய பதவிகளை பெற்றிருக்கின்றார்கள், பொறுப்பாக இருந்தவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள். அன்று முப்படை தளபதியாக இருந்த ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இன்றும் நிம்மதியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மேல் உடனடியாக தீவிரமான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதனை உள்நாட்டு அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அலட்சியம் செய்து வருவதால் தான் கடந்த வாரம் செம்மணியிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளரின் வருகையொட்டி ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் அங்கு இடம்பெற்றது. அந்த போராட்டத்திற்கு பொறுப்பு கூறுவதிலிருந்து தட்டி கழித்து கொண்டிருக்கின்ற என்பிபியினர் அல்லது இது தொடர்பாக எந்த ஒரு காத்திரமான பதிலையும் கூறாமல் இருக்கின்ற என்பிபியினர் கலந்து கொண்டார்கள். இந்த வேலை மிகவும் அசிங்கமானது. ஏனென்றால் ஒரு அரசை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு தெரிய வேண்டும், நியாயத்தை வழங்குகின்ற இடத்தில் இருக்கின்றார்கள். மக்கள் போராடுவதே அரசுக்கு எதிராக, அரசிடம் நியாயம் கேட்டு. எனவே அந்த நியாயங்களை வழங்குவதற்கான பொறிமுறை அவர்களது கையில் இருக்கின்றது. அந்த பொறிமுறையின் ஊடாக அவர்கள் நியாயத்தை வழங்க தயாராக இருக்கின்றார்களா என்பதுதான் இங்கு இருக்கின்ற கேள்வி. அடுத்தது, என்பிபி என்கின்ற அரசு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செல்லும்போது இவ்வாறு தெரிவிக்கின்றார். அது எவரிடமிருந்தும் இவரிடம் ஒரு சிறைக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு அமைதிக்காக அது தேவை. நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அது செய்கின்றோம். எங்களுக்கு அமைதி தேவை. இத்தியாச ஜீவத்திற்கு அப்படி மிதின்னோனா வரலாற்றில் வாழ்வதிலிருந்து நாங்கள் மீன் வேணும். இத்தியாச வேதனாவும் அப்படி மிதின்னோனா வரலாற்றில் இருந்து வருகின்ற வேதனையில் இருந்து நாங்கள். இவ்வாறாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சந்திப்பிலே மக்களிடம் என்ன கூறுகின்றார் என்றால், தெளிவாக கூறுகின்றார். அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான வேதனை என்ன என்பதை நாங்கள் உணர்வோம். எங்களுக்கும் பல சகோதரர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், எங்களுடைய தோழர்கள் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த வேதனை என்ன என்று நாங்கள் உணர்வோம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து உங்களிடம் சொல்கின்றோம். அதன் அர்த்தம் நாங்கள் காணாமலாக்கியவர்களுக்கு தண்டனையை வழங்குவதோ அல்லது பழி வாங்குவதற்கோ அல்ல என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார். எனவே அரசாங்கம் என்ன சொல்கின்றது என்றால், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இராணுவத்திடம் கையளித்திருக்கின்றீர்கள், இலங்கை அரசிடம் கையளித்திருக்கின்றீர்கள், அவர்களை காணாமலாக்கி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அவர்களுக்கு தண்டனை வழங்க மாட்டோம் என்பதை என்பிபியினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்ட தெளிவாக மக்களுக்கு கூறியிருக்கின்றார். எனவே தண்டனை வழங்க மாட்டோம் என்று கூறிவிட்டு நீதி கேட்கின்ற ஒரு இடத்தில் என்பிபியினருக்கு என்ன வேலை இருக்க முடியும்? எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நீண்டகால போராட்டம், நீதி கேட்கின்ற விடயம் தொடர்பாக என்பிபியினர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை அனுரகுமார் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார். இதன் பிற்பாடு நாங்கள் என்ன விடயங்களை இங்கே எதிர்பார்க்க முடியும்? குறிப்பாக இராணுவம் என்பது மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று, நாட்டை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. இராணுவம் வெறுமனே சிங்கள மக்களுக்குரியதல்ல. இங்கு இருக்கின்ற சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரியவர்களான இராணுவத்தினர். இதுதான் ஒரு நாட்டினுடைய அடிப்படை. ஆனால் மாறாக
இந்த இராணுவம் தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்திருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயம், இங்கு இருக்கின்ற இனவாதிகள் விமல் வீரவன்ச போன்ற அற லூசுகள் எல்லாம் எவ்வாறு இந்த விடயங்களை கையாளுகின்றார்கள்? என்ன நடந்தாலும் விடுதலை புலிகள் கொலை செய்திருக்கின்றார்கள், விடுதலை புலிகள் அதை செய்திருக்கின்றார்கள், இது விடுதலை புலிகளாக இருக்கலாம். இங்கு விடுதலை புலிகளையும் இலங்கை இராணுவத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியாது. இலங்கை இராணுவம் என்பது அனைவருக்குமானது. விடுதலை புலிகள் இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விடுதலை புலிகள் இலங்கை அரசினால் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்று வரை தடையில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இராணுவம் என்பது அப்படி அல்ல. இராணுவம் என்பது முழு மக்களுக்கானது, மக்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. எனவே இராணுவத்தின் மீது குற்றம் சுமத்தும் போதெல்லாம் விடுதலை புலிகளினுடைய விடயங்களை சுட்டிக்காட்டி அவற்றை நியாயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? எனவே இராணுவம் என்பது விடுதலை புலிகள் போல் இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கமா? அல்ல, இராணுவம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இராணுவம் என்ன ஆயுத குழுவா? இராணுவத்திற்கு சட்ட வரமுறைகள் இல்லையா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றது. எனவே முதலில் என்ன விடயத்தை எதனோடு ஒப்பிட்டு பேச வேண்டும்? மக்களினுடைய போராட்டம் எதற்காக? சாதாரண அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கான நீதியை கேட்கும் பொழுது அதனை கொண்டு வந்து விடுதலை புலிகளுடன் இணைப்பது என்பது அதற்கு நீதி வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு விடயமும், மற்றது போராடும் மக்களை அச்சுறுத்துகின்ற விடயம். இலங்கையில் விடுதலை புலிகளை தடை செய்து வைத்துக் கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தையும் வைத்துக் கொண்டு போராடுகின்ற மக்களை நோக்கி விடுதலை புலிகள் என்று கூறுவது அந்த மக்களினுடைய போராட்டத்தை நசுக்குகின்ற ஒரு செயல் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதேபோல் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டு நீண்ட காலத்தின் பின்னர் குற்றமற்றவர்கள் விடுதலை ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக என்பிபி அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்பிபி அரசாங்கம் அதை கண்டுகொள்வதாக இல்லை. மாறாக பலரை தொடர்ச்சியாக பிடிஐயின் கீழ் கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சுஹைல் என்கின்ற ஒரு நபர் இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய ஒரு விடயத்தை தன்னுடைய தொலைபேசியில் வைத்திருந்தார் என்ற காரணத்திற்காக பிடிஐயில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கைது இடம்பெற்ற 9 மாதங்களாகின்றது. நாங்கள் கடந்த மாதம் நீதி அமைச்சரை சந்திக்கும் பொழுது பிடிஐ தொடர்பாக அவரிடம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எத்தனை கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பது எங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவேதான் நான் பொதுமக்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். யாராவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்துவிட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் கூறுகின்றார்கள் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று. ஜலீல் என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த 2 முஸ்லீம் நபர்கள் என்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சமீபமாக இந்த ஒரு வருடத்திற்கு கைது செய்யப்பட்ட 2 பேர் இருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை பேர் இப்படி கைதாகி இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியாது. ருஸ்தீனுடைய கைது பரவலாக பேசப்பட்ட அவரது விடுதலைக்கு அனைவரும் குரல் கொடுத்திருந்தார்கள். அதே போல் இன்னும் எத்தனை பேர் கைதாகி இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே தகவல் அறியும் சட்டத்தினூடாக இதனை நாங்கள் அறிய வேண்டும். அறிந்து முதலில் எத்தனை பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்றார்கள், அவர்களின் விடுதலை தொடர்பாக நாங்கள் உடனடியாக பல வேலைகளை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். அதேபோல் அரசு இந்த மோசமான நடவடிக்கைகளை முதலில் நிறுத்த வேண்டும். அடுத்து ஆனந்தவர்மன் கடந்த 1 வருடமாக பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவரின் விடுதலை தொடர்பாக நீதி அமைச்சரிடம் நான் பல விடயங்களை முன்வைத்திருந்தேன், தகவல்களை வழங்கியிருந்தேன். அவரது விடுதலை இடம்பெறும் என்று நான் நம்பியிருந்தேன். ஆனால் இந்த வாரம் மீண்டும் ஆனந்தவர்மனுக்கு உயர் நீதிமன்றத்திலே 3 வழக்குகள், ஃபேஸ்புக் பதிவுகள் தொடர்பான 3 வழக்குகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போடப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றது? அம்பட்டிய சுமனானந்த தேரர், ஞானசார தேரர் போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படுவதில்லை. ஹேலிய ரம்புக்களை இந்த நாட்டு மக்களை கொல்வதற்கான அத்தனை விடயங்களையும் செய்திருக்கின்றார். அவர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை. இந்த நாட்டை சீர்குலைத்து பொருளாதாரத்தை நலிவடைய செய்த அந்த எந்த சிங்கள பௌத்த பயங்கரவாதிகளும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படுவதில்லை. நீங்கள் வடிவாக நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். பிள்ளையான் கூட தமிழர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிள்ளையான் செய்த அதே அளவு விடயங்கள் எல்லாம் இங்கு ராஜபக்ச தரப்பு செய்யவில்லையா? எத்தனை கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது? பயங்கரவாத தடை சட்டம் என்பது குற்றவாளியோ நிரபராதியோ தமிழர் முஸ்லீம் ஒருவரை நோக்கி மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த சட்டம் மக்களை ஒடுக்குமுறை செய்வதற்காக பயன்படுத்துகின்றது என்பதை நாங்கள் மிக நீண்ட காலமாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். என்பிபி அரசும் அதே விடயத்தை தான் செய்கின்றது.
எனவே இந்த சட்டத்தை நீக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். நன்றி.